இப்போ இது என்ன வெளியே பார்க்கும்போது ஒரு 4-5 கட்ட மரம் வச்ச மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக எப்படி கட்டுவீங்க? இதே கட்டுறது இந்த குழி எடுத்துருவோம் சார். 8 குழி. 8 குழி. ஆமாம். அந்த சைடு கீழ் சைடு 3, இந்த சைடு 3. சரி. சென்ட்ரல் 2 கேட்டு மாதிரி இது. இது கேட்டு மாதிரி லாக் பண்ணிட்டான்னு உள்ள யானை போயிடும். அப்புறம் இந்த குத்துக்கட்டை, அந்த 1.5 அடி குத்துக்கட்டை எல்லாம் கட்டுப்பறையில குத்தி அடிச்சு விட்டானா இதெல்லாம் செட் ஆயிடும் சார். நார்மல் அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் உண்ணா இருந்துக்கும். அப்போ யானை உள்ளவே இருந்துக்கும். இது எத்தனை அடி இருக்கும் இந்த காலு? 12. இது 12 அடியா? இது 12 அடி. இதுக்குள்ள விட்டானா அதெல்லாம் இதெல்லாம் கட்டிடணும். அந்த கம்பியை போட்டு மேல எல்லாம் கட்டிடுவோம். என்ன உயரம்? நல்ல உயரம் இருக்கும். வயரு அதுக்கு மேலே ஏறும் சார். மேலே ஏறும். இதுக்கு மேலேயா? ஏங்க இது ஒரு 20 அடி இருக்குமா? 20 அடி. இதுல ஏறி போய் பாருங்க. இதெல்லாம் எப்படி அடிச்சிருக்குது தந்தத்தில். ஓ, தந்தத்தை அடிச்சதா இது? நான் குத்துனது. ஓ, இந்த கரையாரத்துல நினைச்சேன். குத்துன தந்தத்தை குத்துனதா? குத்துனது. ஓ, குத்திட்டு இதுல காலை வச்சு அப்படியே நிற்கும் மேல. இது அடியோட தூக்கு சார். இதை வந்து தூக்கிடுவோம். அப்படியே தூக்கும் மேல. தூக்குனா 4 சைடு போஸ்ட் வந்துருமே. போஸ்ட் வராது சார். இந்த இதுதான் மேல போகும். அப்புறம் இதுக்கு என்ன பண்ணுமோ, மேல இருந்து கயிறு பின்னி கட்டி அடியில நல்லா கட்டி இதுல கட்டிடுவோம். தூக்க முடியாது. அப்படி இருந்துக்கும். அப்புறம் நாங்க வந்து கூப்பிடும் போது ஓடி வந்து இடிக்கிறது தான் இது. இந்த பாருங்க, இதுல எல்லாம் அடிபட்டு பாருங்க. இதுதான் குத்துறவா? குத்துனது சார். இந்த பாருங்க, இங்க பாருங்க, இங்க குத்திருக்கு. எவ்வளோ? ஆமா, என்ன நல்ல உயரத்துல குத்திருக்கு. இங்க பாருங்க, இது போயிடுச்சு. குத்தி வாங்க பாருங்க எப்படி குத்தி இருக்குது. அப்பா, அவ்வளோ கோவம். அதனால அப்புறம் பக்கம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை சொல்லி ட்ரைனிங் கொடுக்கும்போது அது தெரிஞ்சுக்கும். காலை தூக்கணும்னு காலை தூக்கும், குமிச்சிக்கணும் குமியும், சிலம்பரணுன்னு சல்யூட் பண்ணும், பைட்டானு படுக்கும், ஊட்டானா நிந்திரிச்சிடும், ஊட்டு வந்துச்சு. ஓகே. கையானா நின்னுரும், திரேயானா நெடுக்கும், பறையானா வாயை திறக்கும், திரே பறையானா குச்சி எடுத்து நம்மளுக்கு மேலே தரும், பெரியானா கீழே போட்டுரும். அந்த அலானா காலை தூக்கும், அது ஆனா பின்னாடி காலை தூக்கும், ஜுக்கோனா முட்டி போடும், உப்போர் பறானா மேலே 2 காலை தூக்கி நிற்கும். இதெல்லாம் என்ன மொழினாது இப்போ நீங்க சொல்றீங்களா? மொழியில கிடையாது, சும்மா நீங்களே இருக்குதா? நாங்களும் செட் வழிக்கு அந்த காலத்தில் அவங்க பழகின மாதிரி. சரி. இப்போ நாங்கள் தமிழில் ட்ரைனிங் கொடுத்தா தமிழில் பழக்கலாம் சார். அப்படியா? கொடுத்தா ஹிந்தியில் பழக்கலாம். இதெல்லாம் நீங்க சொன்னா உங்க எனக்கு வேற யாரும் நடக்காது. வேற எந்த யானைக்கும் வந்து நடக்காது. அவங்க யானைக்கு அவங்க தான் சொல்லணும். நைட்டு பகல் கஷ்டப்படணும். இப்போ பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி வரும்னா, இப்போ மற்ற கும்கி எல்லாம் செயின்ல கட்டிருக்காங்க. இப்போ இதையும் வந்த உடனே செயின்ல கட்டிடலாமே, ஏன் அது அப்படின்னு அப்படி ட்ரெயின் பண்ண முடியாதா? இல்லை என்ன ஆகும் இப்படி வரணும்? அது அப்படி கட்ட முடியாது சார். அது நிறைய அடி போட்டுரும்ல. அது பிச்சுட்டு வரும். பாத்தீங்களா, நம்மளுக்கு இந்த மாதிரி கிரால இல்ல. நாங்க புடிச்சிட்டோம். புடிச்சு வந்து அந்த கிரால போட முடியாது. இது பெரிய யானை. இப்ப வண்டியில ஏத்துறது இல்ல. அங்க இருந்து நடத்தி தான் கொண்டு வந்தோம். போஸ்புரவான்னு சொல்ற இடம், அங்க ஒரு நைட் ஆர்டர் பண்ணோம். அங்க இருந்து நேரம் தெப்பக்காடு 8 யானை நாங்க வெட்டிட்டு வந்தது. அது அதை கூட்டதுக்கு 8 யானையா? 8 யானை. அப்பா, பவுன்சர் மாதிரி கூட்டு. அதை பாக்குறதுக்கு நம்மளுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு பெரிய யானை நாங்க கொண்டு போய் கிரால எப்படி சேர்த்துருந்தேன். நம்ம வேற ஒரு தட்டில் உட்காட்டி இருக்கும். அப்ப எப்படி நீங்க 8 யானைனாலும் அது எப்படி? அது முன்னால மூர்த்தி முன்னால நிக்கும், பின்னால 8 யானை நிக்குமா, சைட்ல நிக்குமா? இல்ல, சைட்ல 2 யானை நிக்கும். பின்னாடி ஒண்ணு முன்னாடி ஒண்ணு கட்டிக்குவோம். சைன் போட்டு அதனோட காலில் போட்டு இல்லாட்டி களத்துல போட்டு நம்ம முதுகில கட்டிடுவாங்க. வேற நம்ம குங்கியானல கட்டிடுவாங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற குங்கியானல கட்டிடுவாங்க. 2 சைடு எஸ்கார்டு 2 யானை வரும். முன்னாடி 2 யானை, பின்னாடி 2 யானை எக்ஸ்ட்ரா இருக்கணும். அவரை கிருமாரனை பிடிச்சது யானை மேல உட்காந்துட்டு வரும்போது, அவர் சுப்பிரமணி மேல உட்காந்துட்டு இருந்தாரு. இப்படி சைட்ல வந்துட்டு இருக்கும்போது அதான் கேட்க வச்சிரு, கையில் கிடைக்கிறா அதற்கான பிடிச்சிச்சா? இப்படி பிடிச்சது. அவர் அப்படியே கீழே குதிச்சுட்டாரு யானை மேல இருந்து. இப்போ மூர்த்தி நடுவே போயிட்டு இருக்கு, சைட்ல இவர் கிருமா இருந்தாரு. தும்பிக்கை வச்சு பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சு. பிடிக்கும் போது என்ன செஞ்சாரு, கீழே குதிச்சுட்டாரு. அவர் யானை மேல ஆள் தப்பிச்சிட்டாரு. இல்லாட்டி பிடிச்சிருக்கு. அவரு பிடிச்சி கீழே சொல்லிருக்கும், மெலிச்சிருக்கும். தள்ளுறதுங்க மெதிக்கதான் செய்யும். ஐயோ, வெளியே இருந்து பழக்கலாம். ஆனா அடிபட்டுரும் நிறைய. அது வந்து கோவத்துல நம்மள இப்ப பார்த்தாலே ஓடி வந்து அடிக்கும். அதனால அது செயின்ல அடிபட்டிருக்கு. அதனோட காலெல்லாம் தோல் எல்லாம் போயிடும். இதுல இருந்தா ஒண்ணுமே ஆகாது. கத்து பிள்ளைகிட்டே இருக்குமோ? ஆளுங்க வந்து சத்தம் போடு ஓடி வந்து இடிக்கும் போது. ஆனா இடிக்கும்போது நினைச்சு பார்த்தாலே ஆடு மொத்தமா இது. சில பேர் பயந்து ஓடிடுவாங்க வந்துருச்சுன்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து வெளியே இருக்கிறவங்க. ஆனா வெளில வர வாய்ப்புலாம் கிடையாது. வாய்ப்பே இல்லை சார். ஓகே. இப்போ 6 மாசம் அது சாணி புண்டு இதெல்லாம் போடாது கிளியர் பண்ணினா எப்படி? ஒரு கொக்கி வச்சுக்கணும். அப்படியே வெளியே நின்று இழுத்துட்டு இருக்கணும். அந்த வாய்ப்பே இல்லை. அந்த தலை சாப்பிடுறது, இந்த வேஸ்ட் எல்லாம் அதில் தான் எழுப்போம். குச்சி போட்டு கொக்கி வச்சுட்டு அதே வந்து அடிக்கும். அது பார்த்துக்கணும். அதை குச்சி அதிகம் பண்ணுமா?
ரொம்ப கஷ்டம் சார். அது பார்த்தானா பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, யானை வேலை நல்ல வேலை தான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் செஞ்சு பார்க்குறவங்க தான் சாதாரண விஷயம் கிடையாது.